ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனல். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ஏப்ரல் 25ஆம் தேதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் அடுத்தடுத்து கண்டினியூவாக உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் தான் அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாகி இருந்த நிலையில் முதற்கட்ட தடவியல் பரிசோதனையில் பாதிக்கப்பட்டவர்களின் முக்கிய உறுப்புகள் சந்தேகத்திற்குரிய மாற்றங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது இறந்தவர்களின் முக்கிய உறுப்புகளான மூளை, இதயம் மற்றும் குடல் ஆகியவை பச்சை நிறமாக மாறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ட பிரியாணி மற்றும் தர்பூசணி இது மாதிரியான ஃபுட் பாய்சனுக்கு ஒத்துப்போகலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குடும்பத் தலைவர் அப்துல்லாவின் உடலில் மார்ஜின்கிற தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இதனாலேயே இவர்களுக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கலாங்கிற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. இது குறித்து பொது சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குனர் டாக்டர் குழந்தைசாமி கூறிய தகவல் அனைவரையும் அதிர்ச்சியூட்டுகிறது. டாக்டர் பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நேரம் நடந்திருக்கு, அதுவும் இல்லாத இவங்க மார்ஜின் பயன்படுத்தியிருக்காங்க. மார்ஜின்ங்கிறது என்னன்னா ஒரு வலி நிவாரணி. இது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா போதைப் பொருளாகவும் பயன்படுத்தலாம், பாய்சனாகவும் பயன்படுத்தலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா 2 விதமான பாய்சனாக கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனாலேயே விருந்தாளிகள் போன பிறகு அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த மார்ஜின் கலந்து கொடுத்ததுனால சிந்திக்கும் திறனும் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. இதனாலேயே இவர்கள் உயிரிழக்க காரணம்னு ஃபோரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி எனப்படும் தடவியல் அறிவியல் ஆய்வு திட்டம் உணவு பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. இதனாலேயே இவர்கள் இறந்ததுக்கு காரணம் அவர்கள் சாப்பிட்ட பிரியாணியோ இல்லை தர்பூசணி பழமோ இல்லைங்கிறது உறுதியாக கண்டறியப்பட்டுள்ளது. இது தனிப்பட்ட மன உளைச்சலா இல்லை திட்டமிட்ட கொலையா என அனைத்து கோணங்களையும் ஆராய காவல்துறையினர் அவர்களின் உறவினர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் டிஎன் நகர் காவல் நிலையத்தில் 2009ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு மோசடி வழக்கில் அப்துல் டோகாடியா ஒரு முக்கிய சாட்சியாக இருந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை திருப்பி தராததாக குற்றம் சாட்டப்பட்டு ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் சம்பந்தப்பட்டிருந்தார். அந்த பணத்தை வசூலிப்பதற்காக அப்துல்லா அனுப்பப்பட்டதாகவும் 2026ஆம் ஆண்டில் விசாரணைக்கு வர இருக்கும் இந்த வழக்கில் அப்துல்லா ஒரு முக்கிய சாட்சியாக கருதப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால ஏற்பட்ட சதியில கூட இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனாலேயே இவர்கள் இறந்ததற்கு காரணம் தர்பூசணியோ இல்லை பிரியாணியோ இல்லைங்கிறது திட்டவட்டமாக தெரிய வந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது குறித்த உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க நம்மளோட எஸ்எஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.